முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி சுமார் 96 லட்சம் திட்ட மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவடைந்த திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கும் திறந்து வைத்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். இது பற்றிய உங்களுடைய கூடுதல் விவரங்கள். வணக்கம் மாஸ்டர். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி இன்று காலை 2 பள்ளிகளில் 96 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நிறைவடைந்த பணிகளை மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அதைத்தான் நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கோவை 91வது வார்டு பகுதியில் உள்ள குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் தரங்களை உயர்த்தும் விதமாகவும் கல்வி தரத்தை உயர்த்தும் விதமாகவும் மாணவியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களின் வேண்டுகோளை ஏற்றும் 4 புதிய வகுப்பறைகள் கட்டும் பணிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி அடிக்கல் நாட்டினார். இதற்கு மாநிலங்களவை உறுப்பினர் டி.வி. சண்முகம் அவர்களின் நிதியிலிருந்து 40 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 30 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு அரங்கத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மேலும் அதே பள்ளியில் 12.48 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மாணவர்களுக்கான பெஞ்ச், டெஸ்க் போன்ற கல்விக்கான உபகரணங்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பளித்தது மட்டுமல்ல, மகிழ்ச்சி ஆரவாரத்திலும் ஈடுபட்டார்கள். மார்ஷல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.